2026 இந்த வருஷத்துல நம்ம இந்தியன் ஃபியூல் லைன்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் மாற்றப்படுகிறது. எத்தனால் பிளெண்டிங் அண்ட் சூன் டீசல்ல வந்து ஐசோபியூட்டனால் மிக்சிங் கொண்டு வர போறாங்க. இதற்கு இப்ப நீங்க இருக்கிற வண்டிகள், நீங்க வாங்கி வச்சிருக்க வண்டிகள் எப்படி இம்பாக்ட் ஆகும்? நீ வரப்போற வெஹிக்கிள்ஸுக்கும் இன்ஜின் ஐ மீன் ஃபிளெக்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டில எப்படி மேனுஃபேக்சர்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸை தயாரிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம கோயிங் ஃபார்வர்ட் பேச போறோம். ஸோ ஆஸ் ஆஃப் கரண்ட் ஐ எக்ஸ்பிளைன் வாட் ஆல் த ஃபியூல் பிளெண்ட்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, மைனஸ் என்ன, அண்ட் இதுக்கான மாற்று வழிகளையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஆட்டோமொபைல் செக்ஷன்ல நிதின் கட்காரி கொண்டு வந்த தீம் என்னன்னா பிளெண்டிங் எத்தனால் வித் பெட்ரோல். இதோட காசு என்னவா சொல்றாங்கன்னா வி ஆர் சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் கொண்டு போயிருந்தாங்க. இதற்காக ஒரு எத்தனால் பிளான்ட்டையும் தயாரிச்சிருக்காங்க. அது வந்து நிதின் கட்காரிக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளோடது, அவரோட மகன் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சுயநலமும் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், ஒரு ஃபியூலை பார்த்தோம், எத்தனாலா பார்த்தோம்னா எத்தனால் வந்து அதுவும் ஒரு கம்பஸ்டபிள் ஃபியூல் தான். ஆனா அது வந்து பெட்ரோல் அளவுக்கு வந்து திறன் வாய்ந்த ஃபியூல் கிடையாது. அந்த அளவுக்கு கம்பஷன் பவர் அதுல கிடையாது. ஸோ அதனால வண்டி ஓடும், பட் அதோட எஃபிஷியன்சி குறையும். நீங்க ஒரு ஃப்ரூட்டி வாங்குறீங்க, அதுல நீங்க கொஞ்சம் 2 வாய் குடிச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு கொடுக்கும்போது ஃபுல்லா கொடுக்கணும்னு சொல்லி தண்ணி மிக்ஸ் பண்ணா அது எவ்வளவு கேவலமான ஃபியூலா இருக்குமோ அந்த கேவலமான ஃபியூலை தான் நீங்க இதுவும் ஆட் பண்றீங்க. இதுல என்ன காம்ப்ரமைஸ், என்ன விஷயம்னா எத்தனால்ல அது லைட்டா சின்ன துளி ஈரமோ வேற ஏதாவது தண்ணியோ பட்டுச்சுன்னா இட் கேன் ஈஸிலி செப்பரேட் ஃப்ரம் பெட்ரோல். அது வந்து எத்தனால் வந்து கீழே போயிடும். கவுண்டமணி காமெடியில வர மாதிரி எருமைப்பால் வேணா கீழே இருந்து பிடிக்கிறதும், மாட்டுப்பால் தான் மேல இருந்து பிடிக்கிறதும், அதோட கனத்துக்கு ஏத்த மாதிரி அது கீழேயும் மேலேயும் பிரிஞ்சிடும். இதனால என்ன ஆகும்னா கனமான எத்தனால் கீழே இருக்கிறதுனால நம்ம ஃபியூல் சிஸ்டம்ஸ், ரப்பர் லைன்ஸ் இதெல்லாம் ரப்சர் ஆயிரும். ரப்பர் லைன்ஸ் எல்லாம் இறுகிரும், ஃபியூல் லைன்ஸ் கண்டாமினேஷன் ஆகும், துருப்பிடிக்கும். ஈரத்தன்மையால என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனையும் வரும். ஓகே, இது முக்கியமான கருத்து. உங்க வண்டி வந்து மேக்ஸிமம் மெக்கானிக் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எனிவே ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கிற பைக்ஸ், 1000 சிசி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இந்த எத்தனால் மிக்ஸுக்கே தாங்க முடியாம ஒவ்வொரு வண்டியும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. பட் E20 காம்பாக்டபிள் பைக்ஸ் அப்படின்ற போது இப்போ ரோல் அவுட் ஆயிட்டு இருக்க பைக்ஸ் எல்லாம் E20 காம்பாக்டபிள். ஒரே ஒரு பைக் மட்டும்தான் கிக்ஸர் SF250 மட்டும்தான் E85 லான்ச் ஆன டைம்லேயே 2017-18 அது E85ஓட ஃபிளெக்ஸ் வீலோட வந்துருச்சு. இப்போ வந்து ஹீரோ ஃபிளெக்ஸ் வீல் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸ்ப்ளெண்டர் சீரீஸ்ல. அண்ட் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா வேகனாரும் பாத்தீங்கன்னா E85 ஃபிளெக்ஸ் வீல கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா E85 ஃபியூல் ஃபிளெக்ஸ் வீல் இன்ஜின்ஸ் கொண்டு வந்தாலும் திறன், அதாவது ஒரு லிட்டருக்கு இந்தியாவில கேட்கக்கூடிய ஒரு காரோ பைக்கோ வாங்குனீங்கனாலும் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கித்னா தேத்தி ஹே அப்படிம்பாங்க. லிட்டருக்கு எவ்வளவு தருது அப்படின்னு. இதோட எத்தனாலோட மிக்ஸ் வந்து அதோட திறன் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஒவ்வொரு கம்பஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் ஆஃப் ஃபியூவலுக்கும் அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும். ஓகே, இப்ப நீங்க எத்தனால் வந்து இப்ப 20% கலக்குறீங்க, நாளைக்கு 30, நாளைக்கு 55, நாளானிக்கு 85. நிதின் கட்காரி சொன்னபடி பாத்தீங்கன்னா 2020 2030க்குள்ள ஐ மீன் E85 மேண்டேட்டரியா வந்து எல்லா வெஹிக்கிள்ஸையும் யூஸ் பண்ற மாதிரி 2030லே கொண்டு வந்துரும் அப்படிங்கிறாங்க. இதனால என்னென்ன விஷயம்னா தேர் ஆர் நம்பர் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் எத்தனால் மிக்ஸ் அதிகமாக கொண்டு வரும்போது அவங்க இன்டர்னல்ஸையும் காம்பனன்ஸையும் அவங்களோட இன்ஜினையும் டியூனிங்கையும் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால R&D காஸ்ட் ஜாஸ்தியாகும். கார் வந்து அவங்களோட R&D காஸ்ட்னால டோட்டல் ஒரு காரோட மதிப்பு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஐ மீன் R&Dயை பொறுத்து ஒவ்வொரு கம்பெனியும் நிர்ணயிக்கிற விலையேற்றங்கள் காணப்படும். இப்ப எப்படி கடைசி 6 மாசமா ரேம் பிரைசஸ்னால போன்ஸ் எல்லாமே 20% 30% ஹைக் ஆகுதோ கார்களுக்கும் அந்த நிலைமை வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சியே குறையறனால போக போக பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து இனி மச் ஹையர் அட்ராக்டிவா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயே பாத்தீங்கன்னா இப்போ சிஆர்ஆ இருக்கு, சிஆர்ஆல வந்து டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் இப்போ ஹைபிரிடுக்கான இன்ஜினையும் அது கொண்டு வந்திருக்கு. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அட்கின்சன் சைக்கிள் இருக்க இன்ஜினையும் கொண்டு வந்திருக்கு. இதுல வந்து எலக்ட்ரிக்கும் இருக்கு. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்ப எலக்ட்ரிக்கல் வந்து கித்தனா தேதி ஹே வந்து அதாவது நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளவு தருது அப்படிங்கிற டேர்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளவு தூரம் போகுது அப்படிமோ. இப்ப 83 கிலோவாட் பேட்டரி, 70 கிலோவாட் பேட்டரினா
அது 70 யூனிட். 1 கிலோ வாட்டுங்கிறது ஒரு யூனிட்டோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் எடுக்கும். 1 கிலோ வாட்டுக்கு அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ஐடியல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 5 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது வந்து நல்ல பேட்டரி ரேஞ்ச் கொண்டிருக்க கார்ன்னு அர்த்தம். இப்போ 70 கிலோவாட் பேட்டரி இருக்கு அப்படின்னா, 70 டன் 5 350 கிலோமீட்டர் வந்து நம்ம டைரக்ட்டா போகும் அப்படிங்கிறது, ஆவரேஜா போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி கோயிங் ஃபார்வர்ட் நீங்க வந்து மோட்டார்ஸ்க்கு கேலிப்ரேஷனும், ஓடிஏ அப்டேட்ஸும், எஃபிஷியன்சிக்கு ஆன ஓடிஏ அப்டேட்ஸும் வர வர எலக்ட்ரிசிட்டி வில் பி மச் அட்ராக்டிவ் பை டு கோ ஃபார்வர்ட் ஆர் இன் லாங் டியூரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எத்தனாலுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கோயிங் ஃபார்வர்ட் எத்தனால் பிரின்ஸ் ஜாஸ்தியாக E85 போது அதோட எஃபிஷியன்சி குறைய தான் செய்யும். ஓகேங்களா? அது போக பிரைஸோட இதுவும் ஆகும். நீங்க 5 வருஷத்துல இப்போ ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்த எத்தனால் பிளென்ஸ்க்கு உங்க கார் தயாராவே இருக்காது. நீங்க போக போக பயங்கர கஷ்டத்தையும், சர்வீஸ் சென்டரையும், அதிக செலவையும் விரும்புவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து வாரண்டிய வாய்ட் பண்ணிரும். எந்த ஒரு கம்பெனிலுமே வாரண்டி பீரியட்ல எத்தனால் பிளென்ஸ்னால வர பிரச்சனைக்கு தேர் இஸ் அ கிரே ஏரியா. நீங்க வாங்கும்போது எதுவும் தெரியாது. நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது மாட்டிப்பீங்க, முழிப்பீங்க. ஏன்டா கார் வாங்கணும்னு சொல்லி செருப்பு எடுத்து நீங்களே அடிச்சுப்பீங்க. அதுக்கான நிலைமையை எத்தனால் கண்டிப்பா கொண்டு வரும்.